விஜயகாந்த் செய்ததை போல் திரு விஜய் அவர்களும் செய்ய போகிறாங்க. மீண்டும் தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணி உருவாக போகிறது. இந்த மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னடைவாக தான் ஏற்பட்டது. ஆனால் விஜய் அவர்களுக்கு அது பின்னடைவாக ஏற்படுமா? டீட்டெயிலாக பேசலாம். அதாவது விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சியாக ஆகிட்ட அப்புறமா, அதாவது ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி வைத்து எதிர்க்கட்சியாக ஆகிட்ட அப்புறமா அடுத்த தேர்தல் அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்க. அந்த கூட்டணி பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்தது. விஜயகாந்த் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், அதுக்கப்புறம் வைகோ, ஸோ அதுக்கப்புறமா மற்ற கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்தது. அந்த ஒரு படையை பார்க்கும்போது ஓகே, ஒரு 3 கூட்டணி கட்சிகள் உருவாகி இருக்கு. அதிமுக, திமுக, இப்போ மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெயரோட அந்த ஒரு கூட்டணி இருந்தது. பார்ப்பதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த கூட்டணி பெருமளவில் வெற்றி கண்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வெறும் 12% வாக்குகள் தான் வாங்கியது அந்த கூட்டணியே. இதுக்கு முன்பு தேமுதிக மட்டுமே 12% வாக்குகள் வாங்கியது. ஆனால் இந்த 3 கட்சிகளும் கூட்டணி வைத்தே 12% வாக்குகள் தான் வாங்கியது. பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி மாதிரி தெரிந்தாலும் அது மிகப்பெரிய தோல்வியை தான் சந்தித்தது வாக்குகளில். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விஜய் அவர்கள் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு களம் இப்போ உருவாகி இருக்கு. அதாவது விஜயை சுற்றி தேமுதிக, பாமக, அதுக்கப்புறமா சிபிஎம், வைகோ, அதையும் தாண்டி இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாதிரி விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, விஜயோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு, அவர் முடிவு பண்ணால் நாங்கள் கூட்டணி சேருவதற்கு தயார் அப்படிங்கிற விஷயத்தை தேமுதிக ஆல்ரெடி உறுதிப்படுத்தி விட்டது. இந்த சைடு பார்த்தா அதாவது ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அவர்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவங்க மூலமாக பாமக அன்புமணி ராமதாஸ் கிட்ட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ பாமக கூட மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சி கூடவும் ஆதவ் அர்ஜுன் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. ஸோ திருமாவளவன் அவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து பிரிகிற மாதிரி தான் அவரோட செயலும் இருக்கு. ஸோ தொடர்ந்து திமுகவும் திருமாவளவன் அவர்களும் ஒதுக்கி கொண்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு தாக்கம் போய்கொண்டு இருக்கு. அதையும் தாண்டி காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான தகவல் சின்ன சின்ன தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்கு. அதுக்கப்புறமா சிபிஎம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து தான் பேசிக்கொண்டு இருக்கு. முக்கியமாக திமுகவை எதிர்த்து ஓப்பனாகவே பேசிட்டாங்க. ஸோ 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இப்போ முழுமையாக நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லாமல் அரசு ஓய்வு ஊதியம் திட்டம் நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தவில்லை அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து திமுக அரசு மீது என்னதான் சிபிஎம் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலுமே இந்த குற்றச்சாட்டு வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதனால் இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் திமுக மீது அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இவங்க எல்லாருமே இப்போ அதிமுக பக்கம் திரும்பினாலும் அதிமுக ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தையும் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. இவங்க இந்த ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு அதிகமான சீட் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்குது, அதிமுக இருக்குது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் பெருசாக வைக்கிறாங்க. அந்த டிமாண்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. இப்போ அந்த டிமாண்ட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக, வைகோ, அதுக்கப்புறமா தேமுதிக இந்த மாதிரி ஒரு மாபெரும் கூட்டணி 3வது கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3வது கூட்டணி எப்படி விஜயகாந்த் அவர்களோட மக்கள் நல கூட்டணி மாதிரி பார்க்க சூப்பராக வாக்கு சதவீதத்தில் மிகப்பெரிய தோல்வி சந்தித்ததோ அதே மாதிரி தோல்வியை சந்திக்குமா, இல்லை இந்த மாதிரி ஒரு 3வது கட்சி உருவானால் இந்த கள சூழல் கரெக்டாக இருக்கும் ப்ரோ, அந்த மாதிரி ஒரு கட்சி 3வது கூட்டணி உருவானால் கண்டிப்பாக நாங்கள் வாக்குப்படுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.